சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அரநண்டு சாப்பிட போறோம். இங்கதான் மீன் எல்லாமே கிடைக்கும். வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட். சிலேபி 50 ரூபாய், நெய் மீன் 40 ரூபாய், நண்டு 150 ரூபாய். ஹலோ டியர் எங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கல்லணைக்கு போயிருந்தோம். திருச்சி கல்லணை வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம். தண்ணி எல்லாம் பயங்கரமா இருக்கும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளும் வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு சில பல ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்தோம். அதுல வந்துட்டு தண்ணியா பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி பயங்கரமா இருந்தது. சரி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் நம்ம போனது சம்மர் டைம் அப்படிங்கறனால இப்படிதாங்க இருந்தது. தண்ணியே சுத்தமா இல்ல. அங்க இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச தண்ணியில வந்துட்டு குப்பரப்படுத்தி ஹீட்டை வந்துட்டு தணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை மட்டும் நினைச்சுக்கிட்டு ஆப்போசிட்ல வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு மண் அந்த கரையெல்லாம் தெரிஞ்சது. அதை நோக்கி நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அங்க நேரம் உட்காந்துக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம போன இடம் பாத்தீங்கன்னா நம்ம பார்க். நம்ம கூட முன்னாடி ஃபீல் பண்ணோம், என்னடா அது தண்ணி இல்லாத டைம் வந்துட்டுமே இப்படி ஏமாற்றம் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். பட் பார்க் வந்துட்டு அல்டிமேட் ஃபன்னா இருந்ததுங்க. வேற லெவல்ல இருந்தது பார்க். உங்க கிட்ஸுங்களோட கல்யாணம் போறவங்க கண்டிப்பா அந்த பார்க் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு செம்ம என்ஜாய் மொமெண்டா இருக்கும். பட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ராட்னம் அதே மாதிரி கொலம்பஸ் எல்லாம் உட்காந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா தான் சுத்துவாங்க. கல்லணைக்கு வர்ற எல்லாருமே விரும்புற இடம் பாத்தீங்கன்னா அங்கேயும் ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி மீன் வறுவல் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு உண்டான ஸ்பாட்டை தான் போக போறோம். நான் பழைய சோசியல் சயின்ஸ் புக்ல படிச்ச கல்யாணம் இல்லையே, அது கல்லுகள்லாம் நிறைய பெருசா இருக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதோட இந்த திறந்து விடுவாங்கல்ல, அதெல்லாம் ரெனோவேட் பண்ணாங்க. இது வந்து ஸ்கேல் வச்சிருக்காங்க. கல்லணைக்கு மேல நடந்து போயிட்டு இருக்காங்க. பட் மேல பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் இருந்தது. எதுக்கு அப்படின்னா தண்ணியோட அளவை வந்துட்டு அளக்கிறதுக்காக அந்த மாதிரி ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து ஃபிட் பண்ணிருந்தாங்க. என்னடா அப்படி ஓபன் அப்பா வச்சிருக்காங்க, யாரும் டேமேஜ் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். பட் வந்து ஸ்கேல் வந்து மெட்டல்ல செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன். செம ஹார்டாவே இருந்தது. சுத்தி பாருங்க தண்ணியே சுத்தமா இல்ல. பட் இருந்தாலும் மீன் வாசனை, அங்க சுற்ற மீனோட வாசனை இங்க வருது. வாங்க அங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட கண்டிப்பா போனாலே நம்ம என்ஜாய் பண்றதுக்காக சில பல குரங்கு சட்டைகள்லாம் பண்ணுவோம். அதுல ஒண்ணுதான் அந்த வால் மேலேயே நடந்து வா மோகன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால நம்ம வால் மேலேயே நடந்து போனோம். பாருங்க ஆற்றில் ஆழம் அதிகம் உள்ளது. ஆற்றில் இறங்குவதும் குளிப்பதும் இருக்கு ஆபத்து என ஒரு உழைப்பாளர் சிலை இருக்குது. சிலையில கூட வேலை பார்க்குற மாதிரி வச்சிருக்காங்க. சுத்தமா எம்டி கிரவுண்டா இருக்குங்க. ஒண்ணுமே ஊருக்குள்ள பைக் ஓட்டுற நிறைய பேர் வந்துட்டு தன்னை வந்து பெரிய ரேசர் நினைச்சுப்பாங்க. அதுல ஒரு டீம் தான் இதுன்னு நினைக்கிறேன். வந்து மீன் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பிளேஸுக்கு, அதாவது பாலத்தோட எண்டுக்கு வரணும். இங்கதான் மீன் எல்லாமே கிடைக்கும். ஆன் த ஸ்பாட்ல வறுத்து கொடுப்பாங்க. வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட். தலைவர் எம்ஜிஆரோட சிலைக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு மீன் கடைகள் நிறைய இருக்கும். இங்கதான் வந்துட்டு ஃப்ரெஷ் ஃபிஷஸ் வந்துட்டு கிடைக்கும் அந்த டேம்ல. நண்டு ஒன்னே பார்த்து சிரிக்குது. நீ நண்டு வாங்கிக்க. நானே ஒரு டீ லவர். தனியா போவேன் இருக்கு. இந்த மீன் சாப்பிட போறோம். இது என்ன மீனுக்கா? ஜிலேபி. ஆத்து ஜிலேபியா? ஓஸ்ட்ரே தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு ஒரு புட்டி கிழங்கா. இது கிழங்கா மீனாமா? பாப்பல கிழங்கா சொல்லிடலாமா? என்ன இது கிழங்காவே கொடுத்துரு. கிழங்கா சாப்பிடலாம். வாழைக்காய் மாதிரி இருக்குது. இதான் நெய் மீனாமா? எனக்கு கிழங்கா, உனக்கு நெய் மீனா? ஐல சம்பா. நண்டு சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அரநண்டு சாப்பிட போறோம். எனக்கு தெரிஞ்சு மத்தி மீன் ஐல மீனும் ஒரே காசு நினைக்கிறேன். ரெண்டு வந்துட்டு லைட்டா சைஸ் தான் டிஃபர் ஆகுது. ஒரே மாதிரி தான் இருக்கு.
அங்க குடிச்சிருக்கேன், வீடியோவே போட்டிருக்கேன். டீ 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 டீனா என்ன டீயாவா வாழ போறீங்க நீங்க? நான் வாங்கி தரேன், பாப்பலாம். எத்தனை வருஷமாக போட்டிருக்கீங்க மீன் கடை? 30 வருஷமா 30 வருஷமா இங்கே போட்டிருக்கீங்களா? மீன்லாம் இங்கே பிடிக்கிற மீனா? இங்கேயே வாங்கிக்குவோம். கடல்ல கடலையும் வாங்கிக்கிங்களா? எந்தெந்த மீன் வாங்குறது? கடை கிழங்கா மீன் வாங்கிக்குவோம். மார்க்கெட்டில் வாங்கிக்குவீங்க. மற்ற மீன் இங்கே பிடிக்கிறதா? மற்ற சிலைப்பில் இங்கே உள்ளது. சரிங்க. நெய் மீன் மார்க்கெட்டில் மசாலா ஐட்டம் நீங்களே ரெடி பண்ணுறீங்க? நாங்களே ரெடி. ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இந்த மீன் இருக்கு? ஆத்து சிலைப்பு இருக்கு, ஆத்து கெண்டை, கிழங்கா மீன், சிக்கனு, நெய் மீன், அயில மீன், நண்டு, கோழிக்கத்தலை, ராட்டு, நெத்திலி, அறுத்த ஐட்டம் ஃபுல்லா இங்க இருக்கு. எல்லாமே இருக்கிற ஐட்டம். சரி. எத்தனை மணி வரைக்குங்க? காலையில ஸ்டார்ட் பண்ணி காலையில 10 மணில இருந்து நைட் 9 மணி. ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து இருக்கு? சிலைப்பி 50 ரூபாய். 50 ரூபா. நெய் மீன் 40 ரூபாய். 40. அயில 3 20 ரூபாய். 3 அயில 20 ரூபாய். மத்தி 150 ரூபாய். நண்டுக்கா? நண்டு 150 ரூபாய். நண்டு 150. 50 ரூபாய். இது இங்க பிடிக்கிறதானோ? இது வாங்கிக்கிறதா? சரி. சிக்கன் 40 ரூபாய். சரி. ஈரல் 40 ரூபாய். சரிங்க. கிழங்காய் 1 20 ரூபாய். சரிங்க. என் பேர் கலா. கலாவா? சரிங்க. கல்லணை கலா மீன். கல்லணை கலா. இது என்னது? என்ன மீன் இது? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்தேன். அயில மீன். அயிலேசாவா? ஆத்து ஜிலேபி. இல்ல அது பேரு அது அகலமா இருந்துச்சு. மறந்துட்டியா? இது என்ன மீன் பாட்டி? இது கிழங்கா மீன். கிழங்கா. ஆனா இத கேட்டவன் போயிட்டானே. கிழங்கா மீன் கேட்டேன். தலையும் வாழையும் பிடிச்சி சூடா இருக்கு, சுவையாவும் இருக்கு. ரொம்ப ஆயிடாது. ஆன் ஸ்பாட்ல சமைக்கிற மீன் வந்து அது ஒரு டேஸ்டா இருக்கும். வேற லெவல்ல இருக்கு. ஆஹா, டேஸ்டா இருக்கு. போதுமா தங்கம்? வர்ற மாதிரி நீங்க கல்லணை வந்தீங்கன்னா மஸ்டா இந்த கடையில வந்து மீன் ட்ரை பண்ணிடுங்க. வேற லெவல்ல இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கல்லணையில கிளம்புறதுக்கு பஸ் வந்துருச்சு. அந்த கல்லணை கலாக்கோட மீன் கடைக்கு ஆப்போசிட்லயே பஸ் நிக்குது. இப்ப நம்ம திருச்சி பஸ் ஏற போறோம். திருச்சி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஊருக்கு கிளம்பலாம். மீண்டும் தன் கிராமத்துக்கு செல்கிறது. வணக்கம். என்னோட அடுத்த எய்ம் திருச்சி மலைக்கோட்டை.